அஸ்வின், எல்லாரும் சேர்ந்து என்னை ஏமாத்திட்டாங்கடா. ஆமாண்டா, நான் பாட்டியை தான் நம்பிட்டு இருந்தேன். ஆனா பாட்டி இப்படி பண்ணுவாங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கலடா. பாட்டியோ அம்மா ஆளுதான். இல்ல அஸ்வின், பாட்டியே என்னைய நம்ப வச்சு ஏமாத்திருக்காங்க. இவ்வளவு ஆனதுக்கு அப்புறமும் என்னை வந்து பார்க்கவே இல்லை பாரு. இல்ல, பாட்டி என்னைய அம்மா கூட சேர்ந்து ஏமாத்திருக்காங்க அஸ்வின். இந்த நிச்சயம் நின்றோன்னு நீ நம்ப வச்சிருக்காங்க. ஆனா கடைசியில நிச்சயம் நிக்கவே இல்லை. அவங்க எல்லாம் பிளான் பண்ண மாதிரி நிச்சயம் நடந்துருச்சு. பாட்டியோ அம்மா ஆளுதான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி நடிச்சிருக்காங்க. அப்ப நிச்சயம் நின்றுக்கணுமேடா. எப்படி இந்த நிச்சயம் நடந்துச்சு? பாட்டி சொன்னதை நம்பிதானே நீயும் நானும் இருந்தோம். நான்லாம் பாட்டிய முழுசாவே நம்பிட்டேன். கடைசி நிமிஷத்துல கூட நின்றோன்னு நினைச்சேன். ஏன் நிச்சயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட ஏதாவது பிரச்சனை வருமான்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டே தாண்டா இருந்தேன். ஆனா ஒரு ப்ராப்ளம் கூட வரல. ரொம்ப ஸ்மூத்தா இந்த நிச்சயம் முடிஞ்சு போச்சு. எல்லாத்துக்கும் காரணம் பாட்டி தான். பாட்டியை நம்பி தாண்டா நான் சும்மா இருந்துட்டேன். இல்லைன்னா ஏதாவது பண்ணி இந்த நிச்சயத்தை நான் நிறுத்திருப்பேன். ச்சே, எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். முட்டாளா இருந்திருக்கேன். கண்மூடித்தனமா ஒருத்தரை நம்பிட்டேன். இதுல வேற நீ சிரிச்சு சந்தோஷமா இருன்னு சொன்னாங்களேன்னு அவன் முன்னாடி சிரிச்சு வேற தொலைச்சிட்டேன். அவ என்னடானா காதலிக்கிறீங்களா வெக்கப்படுறீங்களான்னு கேட்டுட்டு நிக்கிறான். எனக்கு எவ்வளவு டென்ஷன் ஆச்சு தெரியுமா? ஆனா இந்த நிச்சயம் நின்றோன்னு நினைச்சிட்டு தான் நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு பொறுமையா இருந்தேன். நிச்சயமும் நிக்கல, நம்மளும் வீட்டுக்கு வந்தாச்சு. அவ அழகா இல்ல, அவ பேரும் நல்லா இல்ல. சரி அதுதான் இல்ல, கொஞ்சமாவது வசதியாவது இருக்கான்னு பார்த்தா அதுவும் இல்ல. ஒன்னும் இல்லாதவள எனக்கு பிடிச்சி கல்யாணம் பண்றாங்க. எனக்கு எவ்வளவு கோபம் தெரியுமா வருது. எனக்கு அவளையும் பிடிக்கல, அவ பேரையும் பிடிக்கலடா. அந்த பொண்ணே எனக்கு வேண்டாம். அவளை கட்டிக்கிறதுக்கு வீட்டை விட்டு போறதே மேலு. அதுக்காக தாண்டா பல்ல கடிச்சிட்டு இருக்கேன். எங்க அம்மா ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா அப்படியே பிடிவாதமா இருப்பாங்க. அதுலயே பாட்டி என்னை ஏமாத்திட்டாங்கடா. இல்ல, நம்ப வச்சு கழுத்தை அறுத்துட்டாங்க. இவ்வளவு நேரமாச்சு, இப்படி நிச்சயமும் முடிஞ்சு போச்சு. பாட்டி எங்கேயாவது வந்து பேசினாங்களா பத்தியா? இதுல இருந்து தெரியல, பாட்டியோ அம்மாக்கு தான் சப்போர்ட். என் மனச புரிஞ்சுக்க இங்க யாருமே இல்லடா. வாங்க உள்ள வாங்க. என்ன எதுக்கு இப்ப இங்க வந்தீங்க? நம்ப வச்சு ஏமாத்திட்டீங்களா பாட்டி? நீங்களும் அம்மாக்கு தானே சப்போர்ட். சும்மா என்கிட்ட இந்த நிச்சயத்தை நிறுத்துறேன்னு சொல்லிட்டு நடத்தி வச்சிட்டீங்க, அப்படிதானே? ஏன் பாட்டி அப்ப நிச்சயத்தை நடக்க விட்டீங்க? என்ன பண்ணி வச்சிருந்தீங்க? என்னதான் பிளான் பண்ணீங்க பாட்டி, அது சொல்லுங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து அது சொல்லவே மாட்டீங்க. சொன்னாதானே எனக்கும் தெரியும். நீங்க நிஜமாவே பிளான் பண்ணிருக்கீங்களா இல்ல சும்மா சொல்றீங்களான்னு? என்ன பிளான் பாட்டி? நிச்சய புடவையை கிழிச்சிட்டீங்களா? அது எப்படி பாட்டி கிழிஞ்ச சிலையை கட்டுவாங்க? தச்சிட்டாங்களா? பாட்டி அப்படியெல்லாம் தைக்க முடியாது பாட்டி. அதெல்லாம் தைக்கணும்னா மிஷின் வேணும். ஊசி நூல்ல கையிலேயே வச்சு சுத்துவாங்க. என்னடா சொல்ற?
துவச்சிருந்தா அந்த சாரியில அப்படியே அசிங்கமா தெரியும். பாட்டி எதுவுமே நம்புற மாதிரி இல்ல பாட்டி. பாட்டி சொன்னா நம்ப மாட்டியா? பாட்டி உண்மையையே சொல்லியே. நான் இந்த நிச்சயத்தை நிறுத்துறதுக்கு தான் போராடுனேன். எவ்வளவு முயற்சி செஞ்சோம் நிச்சயம் நடந்து போச்சுப்பா. பாட்டி என்ன செய்வேன்னு சொல்லு. நீங்க இதான் பிளான்னு என்கிட்ட முதல்ல சொல்லியிருந்தீங்கன்னா இந்த பிளானே ஆகாதுன்னு நான் முடிவு பண்ணியிருப்பேன். சாரி கிழிஞ்சதுக்காகலாம் அம்மா நிச்சயத்தை நிறுத்திட்டு போவாங்களா? அழகா இன்னொரு சாரியை வாங்கி இந்த நிச்சயத்தை அழகா நடத்திருப்பாங்க. உங்க ஐடியாவே நல்லா இல்ல பாட்டி. உங்க அம்மா நிச்சயத்தை நடத்திப்பானா நான் நடக்க விட்டாதானே? இத பெரிய அவசரம்னு சொல்லி நிச்சயத்தை நிறுத்திட்டு போயிருப்பேன். இன்னைக்கு நிறுத்தியிருந்தா இன்னொரு நாள் நடந்திருக்கும். நடக்க விட மாட்டேயா? சுவாசியரை வர வச்சிருப்பேன். அது சரியில்லை இது சரியில்லை பொண்ணே சரியில்லைன்னு பொண்ணை மாட்டிருப்பேன். ஆனா இந்த சேலையை தச்சதுனால தான் இவ்வளவு பிரச்சனையும் எதுவுமே நான் நினைச்ச மாதிரி நடக்கல. அவ கூட எனக்கு நிச்சயமே முடிஞ்சிருச்சு பாட்டி. அவ பேர் கூட எனக்கு பிடிக்கல. அவ கூடலாம் எனக்கு நிச்சயம் முடிஞ்சு போச்சு. நீ கவலைப்படாதயா. கல்யாணம் கண்டிப்பா உனக்கு சேதி கூட தான் நடக்கும். அதுக்கு பாட்டி பொறுப்பு. ஒரு தடவை வேணா இந்த விஷயத்துல நம்ம தோத்துருக்கலாம். ஆனா அடுத்த தடவை நம்ம தான் ஜெயிப்போம். உனக்கு சேதிக்கு தான் கல்யாணம் நடக்கும். உங்க ரெண்டு பேருக்கு கல்யாணத்தை நான் முடிச்சு வைக்கேன். இதுக்கு மேல நான் யாரையுமே நம்புறதா இல்ல. ஏன் பாடி பேசியா? போதும் பாட்டி, இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்தணும்னு எனக்கு தெரியும். ஐயா பேரண்டி உங்க அம்மிட்ட போய் ஏதோ சொல்லி தொலைச்சிடாத. அப்புறம் அவ்வளவுதான் நீ வீட்டை விட துரத்திடுவா. ஏற்கனவே உங்க அண்ணன் துரத்திருக்க ஞாபகம் இருக்குல்ல? எல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு பாட்டி. இந்த விஷயத்த நான் பாத்துக்கிட்டேன். நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. இதுக்கு மேல நான் யாரையும் நம்புறதா இல்ல. சந்திரு நான் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டேன். இதுக்கு மேலயுமா பாட்டி மேல உனக்கு நம்பிக்கை வரல? எனக்கு யார் மேலேயும் நம்பிக்கை இல்ல பாட்டி. நானே இந்த கல்யாணத்தை நிறுத்திக்கிட்டேன். சரியா நீ ரொம்ப கோவத்துல இருக்கற பேர வந்து வந்து பேசி. நீ சந்திரு அத பாட்டி உள்ள சொல்றாங்களடா. அம்மா என்னதான் பண்ணுவாங்க பாவம் அவங்க தெரிஞ்சதே யோசிச்சிருக்காங்க. யோசிச்சிருக்காங்க, ஆனா இது நல்ல பிளானே இல்ல. சப்போஸ் சாரி கிழிஞ்சிருந்தாலும் எங்க அம்மா நிச்சயம் நடக்கணும்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அந்த பொண்ணு அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த ஒரு காரணத்துக்காக தான் அம்மா இப்படி பண்ணிட்டு இருக்காங்கடா. அந்த பொண்ணை அம்மாவுக்கு பிடிக்காத மாதிரி ஆக்கணும். யோசிப்பா அஸ்வின். அவளை பிடிச்சிருக்கிறதுனால தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அவளை அம்மாவுக்கு சுத்தமா பிடிக்காத மாதிரி ஆக்கணும். அவங்களே இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க. எனக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லாதவளா அவளை காட்டணும். ரொம்ப நல்லவன்னு ஒரு வேஷம் போட்டுட்டு இருக்கால, அதை கலைக்கணும். இருந்தது போட்டோம், அவளை கெட்டவளா காமிக்கணும். அப்பதான் இந்த கல்யாணம் நிக்கும். ஒருத்தரை நல்லவங்களா காட்டுறதா கஷ்டம் அஸ்வின். கெட்டவங்களா காட்டுறதுல அவ்வளவு கஷ்டம் இல்ல. சீக்கிரமா அவ ரொம்ப மோசமானவன்னு அம்மா காட்டி இந்த கல்யாணத்தை நிறுத்த வைக்கிறேன். ஹலோ ஷில்பா, வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டியா? வந்துட்டேன்க்கா, இப்பதான் வந்தேன். அப்படியே ஷில்பா, ராசாதி பொம்பளை என்ன சொல்லிச்சு? நீ அது போறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு போயிட்டியோ? ஆமாக்கா, நான் ஆட்டோ பிடிச்சு சீக்கிரமா வீட்டுக்கு போயிட்டேன். அது முன்னாடி வாசல்லையே வந்துச்சு, நான் பின்னாடி வாசல்லையே உள்ள ஓடி வந்துட்டேன். வந்த உடனே என்னைய தாங்க கூப்பிட்டுச்சு. நான் போறதுக்கு ஒரு 5 செகண்ட் லேட் ஆயிட்டு. அதனால விளக்கு மாத்த தூக்கிட்டு அதுகிட்ட போய் நின்னா, எங்க போய் சுத்திட்டு வரான்னு கேட்டுச்சுன்னா கக்கூசு தான் கழுவிட்டு இருந்தேன் மேடம்னு சொன்னா நம்பவே இல்ல. சமையல்காரிய கூப்பிட்டு நீங்க தான் இருந்தியா இல்லையான்னு நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிச்சுக்கா. ஐயோ அப்புறம் என்னாச்சு? சமையல்காரி சாப்பிட்டதுக்கு வீட்டுக்கு போயிட்டாக்கா. வீட்டுக்கு போன உடனே தான் நான் ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி வந்தேன். நான் வீட்டுக்கு வர வரையும் வரவே இல்லக்கா. அவ மட்டும் இருந்திருந்தான்னு வச்சுக்கங்களா, இனிய போட்டு கொடுத்துருப்பா. நல்ல வேலை அவளும் இல்லையா, நான் தப்பிச்சிட்டேன். ராசாதி பொம்பளை நம்பவே இல்லை. உன்னைய நான் மண்டபத்துல பார்த்தேன். நீந்த அது இதே ட்ரெஸ் தான், இதே செருப்பு தான், இதே ஷாலு தான் சொல்லிச்சு. நான் தான் இந்த ட்ரெஸ் நம்ம ஊர் பக்கத்துல இருக்க கடையில தான் எடுத்தது, இது மாதிரி நிறைய பேர் எடுத்துருப்பாவன்னு சொன்னேன். அந்த ஆளு நம்பியும் நம்பாம விட்டுருச்சுக்கா. ஆனா அதுக்கு என் மேல சந்தேகம் வந்துட்டு முழுசா என் மகத்தை பார்க்கல பத்தியலா, அதனாலதான் விட்டுச்சு. இல்லன்னு வச்சுக்கங்க, பாதி மாசம் சம்பளத்தையும் தராம வேலையும் தராம போன்னு சொல்லி இருக்கோம். நல்ல வேலை ஷில்பா எஸ்கேப் ஆயிட்டா. நான் கூட எங்க மாட்டிடுவேன்னு பயந்துட்டே தான் இருந்தேன். வாச பக்காயிட்டே அதான் சொல்லிட்டு இருந்தேன். இல்ல செல்லமாக்கா, ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிட்டேன். அது என் மகத்தை கூட சரியா பார்க்கலக்கா, என் ட்ரெஸ் தான் கவனிச்சிருக்கு. இனி அந்த மாதிரி வந்தாலும் வேற ட்ரெஸ் தான்க்கா போட்டுட்டு வரணும். இதே ட்ரெஸ்ல வந்தா நான் மறுபடியும் மாட்டிக்கிடுவேன். செல்லமா அதான் இதெல்லாம் தப்பிச்சிட்டல, இனி என்ன ஓயாமல வந்துட்டு இருக்க போறா இந்த மாதிரி. ஏக்கா
ஆரம்பிச்சிடும். சரி ஷில்பா. ஏக்கா உங்க மாமியார் வந்தா நீங்க மாட்டிக்கிடுவேன்னு சொன்னீங்களே, அவிய வந்தாவளா? இல்ல செல்லம்மா, நான் கிளம்புற வரைக்கும் அது வரவே இல்லை. நான் வரும்போதே நினைச்சிட்டு தான் வந்தேன், அது சுவாத்ததிங்க தான் வரோன்னு. முன்னுக்குட்டி எல்லாம் ஃபங்க்ஷனுக்குலாம் அது வராது செல்லம்மா. கரெக்டா பந்தியில இலை போடுவாவ தெரியுமா? அப்பதான் யாருக்காவது போன் அடிச்சு கேட்கும் பந்தி ஆரம்பிச்சிட்டாவளான்னு. இல்லைன்னா சாப்பிட்டுட்டு யாராவது வந்தாங்கன்னா வீட்டு கேட்கும் சாப்பாடு போட ஆரம்பிச்சிட்டாவளான்னு. அதுக்கு பிறகுதான் செல்லம்மா அது கிளம்பியே வரோம். சரியான சுவாத்துக்கு சேர்த்தது. முன்னக்குட்டியே வந்தோம், ஃபங்க்ஷனை பார்த்தா அதெல்லாம் கிடையாது. சாப்பிட்ற நேரத்துக்கு கரெக்டா வரும். முக்காவாசி கல்யாணத்துக்கு மொய் கொடுக்காமலே ஓடி வந்துடும். நான் கல்யாணத்துக்கு போனேன்னா நான் அந்த கல்யாணத்துக்கு மொய் கொடுப்பேன். இல்லைன்னு வச்சுக்க அதுனா கொடுக்கவே கொடுக்காது. ஏதாவது முக்கியமான வீட்டு கல்யாணம்னா தான் கொடுக்கும். அதுவும் எதுக்குன்னா இவ மொய் கொடுக்கலையேன்னு கேட்டக்கூடாது பத்தியா? அதுக்கு பயந்துட்டா கொடுக்குற மாதிரி ஒரு ஆக்டிங்க போடும். அதுவும் 100 ரூபாய்க்கு மேல தாண்டாது. இது நாள் வரைக்கும் 50 100 தான் அது மொய் கொடுத்து தெரியுது. மொய் மட்டும் கொடுத்துட்டுன்னு வச்சுக்கியா, அந்த கல்யாண வீட்டுல இருந்து சாப்பாடு மட்டும் அல்லாம வரவே வராது ஷில்பா. ஒரு பை சாப்பாடு கூட அள்ளிட்டு வந்துடும். மொய் கொடுக்கலன்னு வச்சுக்கியா, பின்னங்கால் படறி வரைக்கும் வீட்டுக்கு ஓடி வந்துடும். அதை பத்தி தெரிஞ்சுட்டு தான் நான் இந்த நிச்சயத்துக்கே கிளம்பி வந்தேன். எப்படியும் நம்ம சாப்பிட்டுட்டு போற வரைக்கும் அது வராது, மெதுவா தான் வரும்னு நினைச்சு அதே மாதிரி மெதுவா தான் வந்திருக்கும் போல. நான் அதை பார்க்கவே இல்லை. ஏக்கா நீங்க அவியல பார்க்கல, ஆனா உங்களை நிறைய பேர் பார்த்திருப்பாவல்ல, அத உங்க மாமியார்ட்ட சொல்லிருப்பாவளேக்கா. சொன்னா சொல்லிட்டு போட்டு ஷில்பா. அது என்னைய பார்த்தாதான் பிரச்சனை, வீட்டுக்கு வேணும் கையை பிடிச்சி இழுத்து கூட்டிட்டு போயிடும். அதான் பார்க்கல, அதுவே போதும். ஏக்கா இன்னும் 2 நாள்ல ஒரு நிச்சயம் இருக்கு, அதுக்கும் நீங்க வரணும்ல? வருவேன் ஷில்பா, இதே மாதிரி வந்துட்டு போவேன். உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? சரோஜாக்கா வீட்டுல இருந்து சாப்பாடுலாம் நான் எடுத்துட்டு வந்தேன் வீட்டுக்கு. என் பிள்ளைல விரும்பி சாப்பிட்டுச்சு. அப்படியே வீட்டுக்கு சாப்பாடு தந்தாவளோ, எனக்கு இந்த விஷயமே தெரியாதுக்கா. தெரிஞ்சிருந்தா நானும் வாங்கிட்டு வந்திருப்பேன். நீ தான் அவசர அவசரமா ஓடி போயிட்டியே. நான் ரோசா பக்கா கூட தான் வந்தேனா, அவிய பிள்ளைல நிச்சயத்துக்கு வரல பத்தியா? அதனால சரோஜாக்கா அவியலுக்கு சாப்பாடு எடுத்து வச்சிருக்காவ. நானும் எனக்கும் சாப்பாடு தாங்கக்கா, என் பிள்ளைல வீட்டுல கிடக்குதுன்னு சொன்னேனா எனக்கும் அதே மாதிரி பேக் பண்ணி தந்துட்டாவ. அந்தில வச்சாவ பத்தியா, ஏகப்பட்ட ஐட்டம் அவ்வளோத்தையும் பேக் பண்ணி தந்துட்டாவ ஷில்பா. என் பிள்ளைகள் நல்லா விரும்பி சாப்பிட்டுச்சு, எங்க அம்மையும் சாப்பிட்டா. அப்படியே அவ்வளோ ஐட்டம் தந்தாவளோ, நான் தான்க்கா மிஸ் பண்ணிட்டேன். நான் நெட்ட மாதிரி கொண்டு வந்து தருவான்னு நினைச்சேன் ஷில்பா. சரி அவன் ரிட்டன் கிஃப்டாவது கொண்டு வந்து தந்தாளா? நீ போகும்போது வாங்கிட்டு போனியா ஷில்பா? ஏக்கா அதெல்லாம் வாங்க எங்க நேரம் இருந்துச்சு. நானே அந்த பொம்பளை வீட்டுக்கு கிளம்பிட்டு வந்தோடனே அவசர அவசரமா ஓடி வந்துட்டேன்க்கா. எதுவுமே வாங்கிட்டு வரல. அப்படியா? நான் நெட்ட மாதிரி உனக்காக வாங்கி வச்சிருப்பான்னு நினைச்சிட்டு நான் எதுவுமே வாங்காம வந்துட்டேன். உங்க அம்மையும் வந்திருந்தாவள, அவியெல்லாம் வாங்கிட்டு வந்து தரலையோ? ஏக்கா அவியெல்லாம் நான் வாங்கிட்டு போயிருப்பேன்னு நினைச்சிருப்பாவக்கா. உங்களுக்கு மட்டும் தானே தெரியும் நான் வாங்காம வந்தது. ஆமால, நான் மறந்துட்டேன் ஷில்பா. நிச்சயத்துக்கு ஏகப்பட்ட ஐட்டம் தந்து விட்டுருந்தாவ. சாக்லேட், பிஸ்கெட்டு, பழங்கள், தட்டு, மஞ்சள், குங்குமம் எல்லாம் வச்சிருந்தாவ. என் பிள்ளைல அதுதான் சாப்பிட்டுட்டு கிடந்துச்சு. எல்லாத்துக்கும் காரணம் அந்த ராசாத்தி பொம்பளை தான்க்கா. அது மட்டும் வரலன்னா நான் எல்லாத்தையும் நிதானமா வாங்கிட்டு போயிருப்பேன். என் பிள்ளைக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்திருப்பேன். அது வந்ததுனால தான்க்கா அவசர அவசரமா ஓடி வர வேண்டியதாகி போச்சு. ஒழுங்கா சாப்பிடவும் இல்லை, இந்த தாம்பளை பையும் வாங்கல. சரி விடு ஷில்பா, அதை கல்யாணத்துக்கு ஒரு வேலை அப்ப பாத்துக்கலாம். சரிக்கா, 2 நாள்ல இந்த நிச்சயம் இருக்குல்ல, இதுக்கு வந்துருங்க. இதுக்கு ராசாதி பொம்பளையே வானு மண்டபத்துக்கு நீ கூட்டிட்டு வந்துடும். ஒரிஞ்சு ஓட வேண்டிய அவசியமும் இல்லை, யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. சரி ஷில்பா, வந்துரு. போன வைக்கட்டுமா? சரிக்கா வைங்க. எல்லாத்துக்கும் காரணம் இந்த ராசாத்தி பொம்பளை தான். அது மட்டும் வரலன்னா நான் நிம்மதியா சாப்பிட்டுட்டு என் பிள்ளைக்கு எடுத்துட்டு வந்து கொடுத்துருப்பேன். அதால எனக்கு ஒன்னும் கிடைக்காம போச்சு. மனசி அதெல்லாம் சரோஜாக்கா வீட்டு கல்யாணத்துக்கு போகும்போது அது இனி மாட்டாம இருக்கணும். அவரோட அம்மா சொன்ன மாதிரி நிஜமாலே அவரோட ஃபோன் ப்ராப்ளமா இருக்குமா? இல்லைன்னா என்னை அவாய்ட் பண்ணுறதுக்காக இப்படி பண்ணுறாரா? அன்னைக்கு வீட்டில் வந்து கேட்டதுல இருந்து தான் இப்படி பண்ணிட்டு இருக்காரு. என் காலையும் அட்டன் பண்ணுறதில்ல, ஆனால் ரிங் போகுது. ஃபோன் ரிப்பேராக இருந்தால் எப்படி ரிங் போகும்? அப்போது ஆன்ட்டி போய் சொல்கிறாங்களா? இவங்களுக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு. அன்னைக்கு இவங்களும் தானே கூட வந்தாங்க. அப்போ எல்லாரும் சேர்ந்துட்டு அப்படி பண்ணுறாங்களா? அவர் தானே என்கிட்ட பேசணும்னு ஆசையாக நம்பர் வாங்கி பேசினாரு. எங்கள் அம்மா செஞ்ச தப்புக்கு நான் என்ன பண்ணுவேன்? எதுக்காக என்கிட்ட கோவப்படணும்? என்கிட்ட ஏன் பேசாமல் இருக்கணும்? இதான் பிரச்சனைன்னு சொல்ல வேண்டியதானே ஓப்பனா? எதுக்கு ஃபோன் ரிப்பேராக இருக்குன்னு சொல்லணும்? ரொம்ப பிஸியாக இருக்காங்கன்னு சொல்லணும்? ஏன் என்கிட்ட எல்லாரும் பொய் சொல்கிறாங்க? இப்போவே இப்படி பொய் சொன்னாங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம்? இப்போவே கோவப்பட்டு என்கிட்ட இப்படி பேசாமல் இருக்காருன்னா கல்யாணத்துக்கு அப்புறம்? ஸோ இதெல்லாம் நினைக்கும் போதே எனக்கு பயமாக இருக்குது. எதுவாக இருந்தாலும் இதான் ப்ராப்ளம்னு ஓப்பனாக அவர் சொல்லியிருக்கலாமே, சொல்லாமல் அவாய்ட் பண்ணுறாரு. எனக்கு வேற இதை நினச்சி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கல்யாணத்துக்கு அப்புறமும் என் லைஃப் இதே மாதிரி இருந்தால்
நான் என்னதான் பண்றது?